இல்ல அவர் எங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு? யார் ஒருவேளை சொன்னா? இந்தியில இருந்தனால அமித்ஷா புரியலையா யாருக்கும்? அவர்களும் சொல்லல, இவங்களும் சொல்லல. இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக பல ஊடகங்கள் இருக்காங்க. அந்த ஊடகங்களுடைய ஒரு கோப்பு காட்சியா வேணா நம்ம பார்க்கலாம். அவங்களே கற்பனை பண்ணி நிறைய இடத்துல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர்கள் பத்திரிகையாளர்களை நோக்கிய கேள்வி கேட்கிறார். நீங்க மக்கள் குறித்து கேள்வி கேளுங்க, நீங்க மக்களை குறித்து கேள்வி கேட்கறத விட்டுட்டு இல்லைன்னா திமுக குறித்து கேள்வி கேட்க மாட்டீங்க. அன்னைக்கு KN நேரு அவர்களுடைய சகோதரர் வீட்டுல ரெய்டு நடக்கும்போது கூட அந்த ரெய்டு குறித்து நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கல. நீங்க கேட்கின்ற கேள்வி எல்லாமே அதிமுகவை வந்து நீங்க அப்படி இப்படி சொல்லணுங்கிறதுக்காகவே கேள்விகளை கேட்காதீங்கிறத வலியுறுத்துறாரு. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் உண்மையான நிலைப்பாடும் கூட. நீங்க இஸ்லாமியர்களுக்கு அதிமுக வந்து எந்த இடத்துல எதிரியாக எந்த இடத்துல நின்று இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கூட்டணி வச்சதுனால அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ எதிரியாக எப்படி மாறுவாங்க? அவங்க வக்ஃபுக்கு எதிராக தானே கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்க அதையே மென்ஷன் பண்ண மாட்டீங்க. இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி அதிமுக இருக்கும்போது இங்க உள்ள சிறுபான்மையினர் என்ன கேட்கறாங்களோ அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்களே தவிர இவங்க மத்தியில சொல்லணும்னு தலையாட்டிக்கிட்டு போகல. அதைத்தான் சிறுபான்மையினர் புரிஞ்சுக்கணும்.